بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இந்த ஃபஜ்ர் நேர சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்படியாக பல கருத்துக்களை, பல சிந்தனைகளை, பல ஐடியாலஜிக்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே வர்றோம். ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கத்திற்கு எப்பயுமே வெறுமன அறிவாளிகளை உருவாக்குவதை விட சிந்தனைவாதிகளை உருவாக்க நம்ம முயற்சிக்கணும். சிந்திக்கக்கூடியவங்க எப்ப உருவாகுறாங்களோ அப்ப அந்த சமூகம் மேம்பட்ட சமூகமாக சீக்கிரமே மாறிடும். அதன் அடிப்படையில நாம ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னா கம்பல்சரி நாம சிந்திக்கக்கூடிய சமூகத்தை நம்ம உருவாக்கணும். இப்ப இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த கருத்தியல் சார்ந்த விஷயம் என்னன்னா, இந்த சமூக வலைதளங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதனுடைய அடிப்படை எத்திக்ஸ் என்ன, மாரல் என்ன, இஸ்லாம் அதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமாக நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வருங்கால சமூகம் 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள இயக்குறது அடிப்படையாக ஒண்ணு சோசியல் மீடியா, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பயோடெக்னாலஜி. இது ரெண்டும் தான் இன்னைக்கு மனித குலத்தை இயக்குது. ஒன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னொன்னு பயோடெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு மனிதர்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கால சூழ்நிலையில நாம எப்படி இந்த சோசியல் மீடியாவை, இந்த டெக்னாலஜிய எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். எப்பயுமே இஸ்லாமிய சமூகம், மார்க்கம் என்பது எந்த நவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்காது. எல்லா நவீனத்தையும் தனக்கு சாதகமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் காலம் காலமாக உலகத்துல ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டது. இப்ப இந்த டெக்னாலஜியையும் நாம எப்படி பயன்படுத்தணும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே உன்னை தடுப்பதை விட உன்னை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒண்ணு வேணான்னு சொல்றதை விட இதை எப்படி நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லும் போது நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. இதை செய்யாத அப்படின்னு சொல்றதை விட இதை இப்படி செய் அப்படின்னு சொல்றதை கொண்டுதான் நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை நம்ம உருவாக்க முடியும். ஒன்னை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதன் மீது ஈர்ப்படைவாங்க, அதன் மீது அடிக்ட் ஆவாங்க, அடிமைத்தனமாக மாறுவாங்க. மாறாக அதுல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இப்படி இப்படி பயன்படுத்தினா ஒரு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதன் அடிப்படையில சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது ஒரு அடிப்படையாக 7 விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. இஸ்லாமிய கண்ணோட்டத்துல சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவங்க நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம ஒரு 7 நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 7 நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரியா நம்ம பயன்படுத்த முடியும். ஒன்று, நம்முடைய எண்ணங்கள், நியத். இதை நான் எதுக்கு பயன்படுத்துறேன், இதை பயன்படுத்துவதை கொண்டு எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதை கொண்டு மக்களுக்கு அறிவை, நன்மைகளை நான் பகிர முடியுமா, அம்ரும் பில் மஅரூஃப் நஹ்யும் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை இதுல தடுக்க முடியுமா அப்படிங்கிற சரியான நியத்துகள் இருக்கணும். இல்ல எனக்கு பெருமை, பொய்யான பிம்பம், அடுத்தவங்களை குறை சொல்லுதல், வதந்திகளை பரப்புதல் போன்ற எண்ணங்களோடு அதை பயன்படுத்துவது நிச்சயமாக அது ஆகுமானது அல்ல. எதையுமே நலவுகளுக்காக நம்ம அதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். எல்லாத்துலயும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். உலகத்துல உள்ள எல்லாத்துலயுமே நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனா அது அதுல எது மிகைக்குதோ அதை வைத்துதான் அது உண்மையா பொய்யானதான் தீர்மானிக்கப்படும். ஒரு விஷயம் சோசியல் மீடியாவை நாங்க பார்க்கிறோம், பயன்படுத்துறோம். அதை கொண்டு தீமைகள் அதிகமாக ஏற்படுது, நன்மைகள் குறைவாக இருக்குன்னா அதை தவிர்த்து கொள்ளணும். மாறாக இல்ல இல்ல இதை கொண்டு நான் நன்மைகளை அதிகமாக நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நியத் சரியாக இருந்தா நம்ம அதை சரியான முறையில பயன்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு தப்பு செய்யறவங்க, திட்டமிடுறவங்க, உலகத்துக்கு மத்தியில பொய்ய வதந்திகளை பரப்பக்கூடியவங்க அததான் ஒரு மிகப்பெரிய வெப்பனா பயன்படுத்துறாங்க. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குது.
அதை நாம் நன்மைக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணும், அதற்கு நம்முடைய எண்ணங்களை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத நாம் நம்ம ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். 2வது, அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் போது ஒரு நெறிமுறைகள், ஒரு ஒழுக்கம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது உண்மைய, மரியாதைய, நாகரிகமான பேச்சுக்களை வலியுறுத்துது. பொய்ய, வதந்திகளை, அடுத்தவங்களை குறை சொல்றத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. எல்லாத்துக்கும் இஸ்லாத்தினுடைய பேஸ் வந்து நெறிமுறைகள் தான். அஹ்லாக்குகளும் ஆதாபுகளும் தான். தனி மனிதனான ஒழுக்கம், பொதுப்படையான பொதுவான ஒழுக்கம். இந்த ரெண்டையுமே இஸ்லாமிய மார்க்கம் பேண சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 11வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். யாரும் யாரையும் நீங்க பரிகாசம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கூட்டத்தார்கள் இன்னொரு கூட்டத்தாரை இழிவுபடுத்தக்கூடாது. நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது, அது ஆகுமானது கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் அந்த ஆயத்துல மிக அழகாக சொல்லுவான். ஒரு சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் அது. அதே மாதிரி ஹக்கு, உண்மையை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். பொய் பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க, ஆபாசமான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க. புண்படுத்துதல், இன்னைக்கு உதாரணமா சோசியல் மீடியால புல்லிங்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தவங்களை வந்து ரொம்ப சீண்டி சீண்டி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுதல். இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால நிறைய நடக்குது. அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமான படங்கள், இது போன்ற விஷயங்களை இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அதை பயன்படுத்தக்கூடியவங்க அறநெறிகள், ஒழுக்கத்தை, சுய ஒழுக்கத்தை, பொது ஒழுக்கத்தை பேணணும். தனி உரிமை, மரியாதை, மற்றவர்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து அதை எடுத்து மக்களுக்கு மத்தியில போடுறது, அவர்களுடைய புகைப்படங்களை வந்து அனுமதியின்றி மக்கள்கிட்ட பகிர்வது, தவறான விமர்சனங்களை வைப்பது, ஒரு மனிதன் மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறது, இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்குது. அடுத்தவங்க ஒருத்தவங்க கேலி பண்ணவும் கூடாது. நம்முடைய பார்வையில ஒரு மனிதன் ஒரு மாதிரி இருப்பான், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த மனிதன் வேற மாதிரி இருப்பான். அப்ப நாங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, முக்கியமான பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, அதன் அறநெறிகளோடு ஒழுக்கத்தோடு பயன்படுத்துங்க. அப்பதான் அதை கொண்டு நீங்களும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அடுத்தவங்களுக்கும் நன்மை உண்டாகும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். 3வது, நேர விரயம். நேரத்தை ரொம்ப பேணுதலாக பாதுகாக்கணும். சோசியல் மீடியா பயன்படுத்துறவங்க, இப்ப இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு ஒரு அரசு ஆணை வந்திருக்குது. பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் சோசியல் மீடியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஜப்பான்ல சமீபத்துல லாஸ்ட் வீக்ல ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆணையில என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நீங்க வந்து என்ன செய்யணும், சோசியல் மீடியா மொபைல் போன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றாங்க. இப்ப நம்மளை நாமே கட்டுப்படுத்த பழகணும். குறிப்பாக நேரங்களை எப்படி நம்ம சரியான பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உதாரணமா நம்ம பிள்ளைங்க ரொம்ப நேரம் சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க, மொபைல் போன் பாக்குறாங்க, கேம்ஸ் பாக்குறாங்கன்னா, நாம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டுல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஈவினிங் நேரத்துல பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே 1 மணி நேரம் மொபைல் போன் பார்க்கலாம் அவங்க. அந்த மொபைல் போன்ல சில வீடியோஸ், சில கேம்ஸ், அதாவது ஆகுமான நல்ல கருத்துக்கள் உள்ள, சிந்தனைகள் உள்ள விஷயங்களை உள்ள ஆட் பண்ணி அந்த போனை கையில கொடுத்துருவோம். அந்த 1 மணி நேரம் அவங்க பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு பிறகு போனை பார்த்த பிறகு மக்தப் போயிடணும், குர்ஆன் ஓத போயிடணும். அதுக்கப்புறம் டியூஷன், அதுக்கப்புறம் கிளாஸஸ், அதுக்கப்புறம் திரும்பி தாலீம், அப்புறம் நைட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இது ஒரு மாடல் இருக்கும். இந்த 1 மணி நேரம் நம்ம அவங்களுக்கு வாலண்டரியா கொடுத்துடணும். அப்ப தடுக்க கூடாது. நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ பார்க்க கூடாது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மைண்ட் செட் உருவாக்கப்படும். மாறாக எப்ப வேணாலும் பார்க்கலாம். திடீர்னு நம்ம கோவம் வந்து எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு இருந்து மொபைல பண்ண புடுங்கிறது, நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த குழந்தைங்க நம்ம மீது வெறுப்படைவாங்க, கோபம் அடைவாங்க, சண்டை அடைவாங்க. ஸ்ட்ரெஸ் குழந்தைகளுக்கு உண்டாகுது. சில நேரங்கள்ல மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க, மோசமான நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப நேர மேலாண்மை, மொபைல் போன் பயன்படுத்தும் போது, சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது நேர மேலாண்மையை நம்ம உருவாக்கணும். குழந்தைகளுக்கு, வீட்டுல உள்ளவங்களுக்கு, நமக்கு நாமே உருவாக்கிக்கணும். இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சமுதாயத்தினுடைய ஜெனரேஷன் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் ஸ்கிரீன் பாக்குறாங்களாம். 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் மொபைல் போன் ஸ்கிரீன் பாக்குறாங்க. அதனால அவங்க உள்ளமெல்லாம் பலகீனம் அடையுது, கல்பு பலகீனம் அடையுது, அவங்களுடைய ஹார்ட் பலகீனம் அடையுது,
அவங்களுடைய மூளை வந்து மந்த நிலைக்கு போகுது. அவங்கனால எதையும் சுய முடிவு எடுக்க முடியல. அவங்க எப்பயுமே பதட்டமாகவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிலையிலேயே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஃப்ரீயா, சந்தோஷமா, அமைதியா, பீஸ்னஸ் அவங்களுக்கு கிடைக்காது. மூளையில ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த நிலையிலிருந்து நாம நம்மள பாதுகாக்கணும். நேரத்த பத்தி அல்லாஹ் மிக அழகா குர்ஆன்ல சொல்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நேரம் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் கை சேதத்துல இருக்கிறான். ஏன் அப்படின்னா நேரத்தை அவன் சரியா பயன்படுத்தல. காலங்களை அவன் சரியா பயன்படுத்தல. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள உலகம் எப்படி போகுதுன்னா, காலங்கள் சுருங்குது, மனிதனுடைய மனங்கள் இறுக்கமடையுது. இந்த 2 நிலையும் உலகத்துல ஏற்பட்டுருச்சு. ஒன்று காலங்கள் சுருங்குது. நேரங்கள் சுருங்கிக் கொண்டே போகுது. ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல மாறுது. ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல போகுது. ஒரு வாரம் ஒரு நாளை போல போகுது. ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல போகுது. எல்லா நிலையிலையுமே காலங்கள் மிக வேகமாக சுருங்குது. 2வது மனிதனுடைய மனங்கள் எல்லாம் இன்னைக்கு அழுத்தப்பட்டுருச்சு. நோய்களாக மாறிடுச்சு. ஆசை, பேராசை, மோகம் இதன் காரணமாக மனிதனுடைய உள்ளங்கள் வந்து ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, டிப்ரஷன், ஆங்கிரி, பீப்புள் மேனேஜ்மெண்ட் இல்ல. யார்கிட்டையும் அன்பா பேச முடியல. எல்லாத்தையும் எரிஞ்சு விழுகிறான். யார்கிட்டையும் இணைந்து பயணிக்க முடியல. உணர்வு ரீதியாக அவன் கோழையாக மாறிட்டான். இன்னைக்கு வரக்கூடிய படங்கள், நாடகங்கள்லாம் பாருங்க. மனிதனை வந்து அறிவு ரீதியாக அட்டாக் பண்ணல. உணர்வு ரீதியா அட்டாக் பண்ணுது. சீக்கிரமே அழுக வைக்குது. சீக்கிரமே கோவப்பட வைக்குது. சீக்கிரமே எரிச்சல் அடைய வைக்குது. ஓகே. மோட்டிவேஷன் ஒண்ணு இருக்கு. டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. இன்னைக்குள்ள டெக்னாலஜி வந்து மனிதனை மோட்டிவேட் தான் பண்ணுது. டிசிப்ளின் கொடுக்கல. மோட்டிவேட்னா என்ன? வேக வேகமா ஒரு நிமிடம் வேகமா ஓடுறான். அடுத்து மல்லாக்கப்பட்டு தூங்கிடுறான். அப்படி இல்ல. டிசிப்ளின்ங்கிறது சமநிலை வளர்ச்சி. தொடர்ந்து பயணிக்கணும். அதுக்கு பேரு தான் டிசிப்ளின். ஒழுங்குமுறைன்னு பேரு அதுக்கு பேரு. அதுக்கு மிக முக்கியமாக நேரம் காலங்களை சரியாக பயன்படுத்தணும். அந்த சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம இதை சொல்லணும். 4வது தவறான ஆபாசமான படங்கள் பார்க்கிறது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி. 10 வயது, 11 வயது குழந்தைகள்லாம் அசிங்கமான, ஆபாசமான படங்களை ரொம்ப சராசரி சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது? டெக்னாலஜி ரீதியா ஒரு நிமிடத்திற்கு 800 ஜிபி ஆபாச படங்கள் அப்லோட் செய்யப்படுது இன்டர்நெட்ல. ஒரு நிமிடத்திற்கு 800 ஜிபி 800 ஜிபி ஆபாச படங்கள் அப்லோட் செய்யப்படுது இன்டர்நெட்ல. இந்த இன்டர்நெட் இஸ் எ வார் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நெட் இஸ் எ வார் ஆஃப் ஹியூமனிட்டி. மனித இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய யுத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த ஆபாச சிந்தனைகள், இந்த ஆசைகள் இதன் மூலமாக மனிதனுடைய உடலும் பலகீனம் அடையுது, மனமும் பலகீனம் அடையுது, அவனுடைய உணர்வுகளும் பலகீனம் அடையுது. ஆண்கள் எல்லாம் மிக மோசமான. அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு 800 ஜிபி அப்லோட் செய்யப்படுது. இப்ப இதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமானதாக கருதப்படுது. மிக மோசமானதாக. ஆண்களுடைய நிலைகள், இந்த ஆபாச படங்கள், இந்த மத துவேஷங்கள், இந்த எரிச்சல்கள் காலமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுது. சிறு சிறு வயதுடைய ஆண்கள் அதுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம எப்பயுமே குழந்தைகள் என்ன மொபைல் போன்ல பாக்குறாங்க, என்ன அவங்க தேடுறாங்க, எதை அவங்க பாக்குறாங்கன்னு நம்ம கண்காணிக்கணும். அதுக்கு அடிக்ட் ஆகாம பாத்துக்கணும். சோசியல் மீடியாங்கிறது ஒரு அடிக்ஷன், ஒரு 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 ஃபார்முலா. அது மனிதனுடைய மூளையில வந்து அடிக்ஷனை ஏற்படுத்தும். அதனாலதான் ஆய்வுகள் சொல்லுது இன்டர்நெட் இஸ் எ வார் ஆஃப் ஹியூமனிட்டி. இன்டர்நெட்டுங்கிறது மனித இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய யுத்தம். அது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, குடும்பவியல் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் இந்த மாதிரி மோசமா எதை தேடுறாங்க, எதை பாக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்கணும். அதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும். இதை வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னு சொன்னா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. 5வது சமூக ஊடகங்களை நன்மைகளுக்காக எப்படி பயன்படுத்தணும்? எப்பயுமே நான் முதல்ல சொன்னதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். இப்ப சமூக ஊடகங்களை நன்மைக்காக எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்றதை கொண்டு மாஷா அல்லாஹ் மனிதர்களை நேர்வழிப்படுத்த முடியும். எத்தனையோ நல்ல கருத்துக்களை மனிதர்கள் உள்வாங்கி அவங்களுக்குள்ள சுய உணர்வு ஏற்படுது, சுய ஒழுக்கம் ஏற்படுது. அவங்க தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும்னு எண்ணத்தை சில சில வீடியோக்கள், சில சில கருத்துக்கள், சில சில பயான்கள் கொடுக்குது. எல்லாத்தினுடைய கருத்துக்களையும் இன்னைக்கு எல்லாத்தினாலையும் கேட்க முடியுது. இஸ்லாமிய அறிவை பரப்பலாம். குரான, ஹதீஸ, தொண்டு நிறுவனங்களுடைய செயல்களை, நல்ல கருத்துக்களை, சமூக ஒற்றுமைகளை,
பிரிவினைகளை தவிர்த்தல, சமூக இலட்சியத்தை, இலக்க, குழந்தைகள் மேம்பாட்ட, குழந்தை வளர்ப்ப, கணவன் மனைவி உறவு முறைகளை, இப்படி பல கருத்துக்களை, பல சிந்தனைகளை நம்மனால இதுல கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஒரு பெரிய நன்மையும் இருக்குது. ஆனா அதை நம்ம எப்படி சரியான முறையில பகிர்றோம், சரியான முறையில உருவாக்குறோம் அப்படிங்கறதன் மீது கவனமாக இருக்கணும். இறுதியாக தனிப்பட்ட பாதுகாப்பு. சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்றது, நம்முடைய பர்சனல் விஷயங்களை அதுல ஷேர் பண்றது, ஒரு வீட்டுக்குள்ள கேமராவை செட் பண்ணி அந்த போட்டோவை எடுத்து பகிர்றது, இது போன்ற விஷயங்களை பரப்பும் போது தனிப்பட்ட பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. ரொம்ப அதுல நம்ம பலகீனம் அடைஞ்சிட்டோம்னா ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுருவோம், பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுருவோம். அதனால எப்பயுமே தனி மனித பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. எல்லா நிலையிலையுமே இதை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து அந்த நேரத்துக்குள்ள நாங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை, ஒரு சிந்தனைகளை சரியான முறையில நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்காம நம்ம நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னு சொன்னா நிச்சயமா இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பயுமே எல்லா விஷயத்திலையும் நம்ம குழந்தைகள்கிட்ட உருவாக்கும் போது அட்டென்ஷன், கவனமாக இருங்க. கவனம் இல்லாம விட்டுறக்கூடாது. 2வது அப்ரிசியேஷன், அடிக்கடி அவங்கள பாராட்டி திருத்த முயற்சி செய்யணும். அடிச்சுதான் திருத்த முடியாது. பாராட்டி அவங்கள பண்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு திருத்தணும். 3வது அக்செப்டன்ஸ், குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க சில நேரங்கள்ல தவறுகள் செய்வாங்க. தவறுகளை புரிந்து நான் உன்னை அப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு தவறான முடிவுகள் எடுப்பதற்கு நம்ம காரணமாயிடக்கூடாது. அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம திருத்த முயற்சிக்கணும். 4வது மிக முக்கியமானது அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்தணும். அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அன்பை வெளிப்படுத்தாம உங்களால யாரையும் மாத்த முடியாது. ஓகே, அன்பை வெளிப்படுத்தாம ஒண்ணு அட்டென்ஷனும் இருக்கணும், அன்பும் செலுத்தணும், கவனமும் செலுத்தணும். அந்த கவனத்துல அன்பையும் வெளிப்படுத்தணும். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். தவறு ஒண்ணு நடந்துருச்சுன்னா பயப்படாத, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுத்து என்ன செய்யணும், அவங்கள அதுல இருந்து பாதுகாக்கணும். இன்னைக்கு தேவையில்லாத மார்பிங் எல்லாம் வந்துருச்சு. மார்பிங் பண்ணி உடல்களை, மூஞ்சிகளை மாத்தி, உடல்களை மாத்தி, எதையாவது ஒண்ணு தேவையில்லாம நான் அத்தாட்ட சொல்லுவேன், அம்மாட்ட சொல்லுவேன், நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இவங்கள்ட்ட சொல்லுவேன், இவ்வளவு காசு கொடு, இவ்வளவு பணம் கொடுன்னு சைபர் செக்யூரிட்டியில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். இந்த இந்த மாதிரி தனி மனித செக்யூரிட்டி குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள், வாலிப பெண்கள் இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால பெற்றோர்கள் நாம அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே பிள்ளைங்கள் மீது திரும்பிடக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில பேசி, அப்படி பயப்படாத, நம்ம சரி செஞ்சிடலாம், நீ தைரியமாக இரு அப்படின்னு நல்ல கருத்துக்களை, நல்ல தைரியத்தை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கணும். அவங்க தவறே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க போட்டோவை யாராவது எடுத்து பயன்படுத்துவாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இதுல மாட்டிக்கொள்றாங்க. இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பெற்றோர்கள் நம்ம இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு தைரியம் சொல்லணும். பயப்படாத, உலகமே உன்னை எதிர்த்து வந்தாலும் நான் கூட இருக்கிறேன், அத்தா அம்மா நாங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். நீ தப்பு செய்யாத, நீ வாழ்க்கையில தவறு செய்யாத, நீ தவறு செஞ்சினா அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற புரிதலையும் நம்ம ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான மன வலிமை உள்ள சமூகம் இன்னைக்கு தேவை. அப்படி இருக்கு சமூகம் தான் இந்த சோசியல் மீடியாவை சரியாக முறையில பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை, நல்ல கருத்துக்களை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க நாங்க முயற்சிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.